ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டில் நம்மளுக்கெல்லாம் பிரியாணி எப்படி ஒரு எமோஷனோ அதே மாதிரி இந்த கீரை வடை டீ கடையில் கமன்னு அந்த வடை வாசத்துக்கே 4 டீயை வாங்கி குடித்து பசியாடுறவங்க எவ்வளோ பேர் இருப்போம். ஸ்நாக் டைம்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த வடை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் இல்லையா? அதே ஸ்டைலு கீரை வடை டீகோடிங் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இத்தனை பருப்பு வகைகள் சேர்த்து உள்ள சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பாக அல்டிமேட்டாக இருக்கும். 6 நாளும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. வாங்க பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அல்டிமேட்டாக வடை கிடைக்கும். இதுக்கு 3 பருப்பு எடுத்துக்கணும், அதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே. 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இதை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான டிப்பு, கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு பருப்பு ஊறணும். அப்போ தான் வடை டெக்ஸ்சர் சூப்பராக கிடைக்கும். அவசரப்பட்டு பண்ண வேண்டாம், பருப்பை நல்லா ஊறட்டும் மலர்ந்து. இதுக்கு முருங்கைக்கீரை தான் அடுத்த டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். நிறைய பேர் இந்த வடை போடுவீங்க, ஆனால் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பண்ணி பாருங்கள், சூப்பராக மொறுன்னு வரும் வடை. ஒரு பெரிய கட்டு அளவு இருந்த கீரையில் நான் பாதி கட்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அளவு சொல்லணும் அப்படின்னா பருப்பை விட டபுள் பங்கு நீங்கள் கீரை எடுத்துக்கணும். சுத்தம் பண்ணி நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு 2 மணி நேரம் நல்லா மலர்ந்து ஊறினதுக்கு அப்புறமா இந்த பருப்பை 2 பங்காக பிரிச்சுக்கணும். முதல் பங்கு ஒரு பாதி அளவு பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி தோல் சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரைப்படும். பச்சை மிளகா 1, காரத்துக்கு வரமிளகா, 1/4 டீஸ்பூன் சோம்பு சீரகம். இது எந்த பக்கத்துக்கு அரைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சோம்பு சீரகம் இஞ்சி மிளகா அரைப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்சு இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. பருப்பு அரையலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மசாலா மட்டும் அரையணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த பேட்ச் எப்படி அரைக்கணும் அப்படின்னா 3 பல்ஸு தான், நல்லா கொரப்பாக இருக்கணும். 1 2 3 3 பல்ஸில் நிறுத்தி எடுத்துருங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு பருப்பு நல்லாவே தட்டுப்படணும், அப்போ தான் வடை நல்லா 6 நாளுமே மொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்துகிட்டு இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வடை சூப்பராக உள்ள கலர் கொடுக்கும். அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு. இந்த வடைக்கு வெங்காயத்தோட அளவு கம்மியாக தான் தேவைப்படும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கீரையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி சேர்க்குற விதத்தில் கூட வடையோட டெக்ஸ்சர் மாறும். வெங்காயம் எல்லாம் கீரையெல்லாம் பொடியாக இருந்தால் சூப்பர் கிறிஸ்பாக கிடைக்கும். ஒரு 2 கொத்து கொத்தமல்லி மட்டும் சும்மா கையில் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அடுத்த முக்கியமான டிப்பு, இந்த மாவை பிசைகிறது. வடை நம்ம நிறைய வாட்டி போட்டிருப்போம், ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக வடை வரும். சோடா உப்பே போட வேண்டாம். என்ன அப்படின்னா நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லாவே டைட்டாக அழுத்தி பிசைஞ்சிங்க. பருப்பு கீரை வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். நம்ம நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடும்போது நம்ம கையில் மாவு தொட்டாலே ஃபீல் ஆகும். நல்லா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மாவோட அந்த பேட்டரு, நல்லா காற்று மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா அடுத்து முக்கியமாக எண்ணெயோட பதம். எண்ணெய் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பருப்பு வடை லேசாக இப்படி உருட்டி கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு தட்டினாலே நல்ல ஷேப் வந்துடும். ரொம்ப மெனக்கட வேணாம், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். எண்ணெயோட சூடை மட்டும் கவனிங்க. இப்போ போடும்போதே எவ்வளோ பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் தான் வடை அவுட்டர் சைடு நல்லா மொறுன்னு வரும். லோ ஃப்ளேமில் எண்ணெய் சரியாக காயலைன்னா மொறுன்னு வராது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கலர் மாதிரி வரும். எல்லா வடையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றிடணும். அப்போ தான் உள்ளே வெந்து வரும். டோட்டலாக ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. மீடியம் டு ஹையில் வடை போடும்போது இருக்கணும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம். இதே தான் எல்லா பேட்சுக்கும். இந்த வடை ஃபுல்லாகவே ரெடியாகி எடுக்கிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் எடுத்துணும். இந்த வெங்காயம் போட்ட கீரை பருப்பு எல்லாம் நல்ல ப்ரௌன் கலராக மொறுன்னு எடுக்கும்போதே அவ்வளோ கலன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜில் எடுத்தாலுமே ஆறணுன்னா கொஞ்சம் வதன்னு ஆகிடும். நல்லா மொறுன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு வேக விட்டுட்டு எடுங்க. அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுத்த பேட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸில் இந்த ஹோல் வடையும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடை போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபியில் பார்க்குறேன்.